பசங்களா, நான் தான் சிட்ஸ்வா ஆட்சுகி, ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டா? என்னோட டாடியும் மேனேஜர், அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கிறார். இங்க எந்த காம்படிஷனும் நடக்கல. ஷின்சான் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹலோ, நான் தான் ஷின்சான் நோஹாரா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாய மூடுறியா? எனக்கும் சந்தோஷம் தான். சரி வாங்க இப்ப போகலாம். அடே, இருடா. இப்போ என்ன விட்டு போறீங்க? நில்லுங்க. அப்புறம் இதுதான் நம்ம தென்குவாசு அகாடமி. பசங்களா, பிரின்சிபல்ல பாக்குறதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடுங்க. என்னோட கனவு நிறைவேற போகுது. பசங்களா, பிரின்சிபல் நேரம் வந்துகிட்டு இருப்பாரு. மோட்ரிஷ்க்கு யூஸ் பண்ணணும் ச்வேங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் வெல்கம். நான் தான் தென்காசு அகாடமி யூனிஃபார்ம் கேர்ளோட பிரின்சிபல். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். அப்புறம் நாங்கெல்லாம் ஃபுட்டாபா கிண்டர் கார்டனோட. தெரியும் தெரியும். நீங்க இந்த பேட்சை கேட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க யூனிஃபார்ம்ல இத நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். இதுதான் எலிட் பாயிண்ட் பேட்ச். அடேங்கப்பா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. எஸ் சார். உத்சுமன், நான் உங்களுக்கு எலிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்காக 1000 பாயிண்ட்ஸ். எலிட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அகாடமியோட பாயிண்ட்ஸ கணக்கு வழக்கு பண்றது ஸ்போர்ட்ஸ்மேன். அப்புறம் கூடவே இருக்கிறது பெரிய ஃபன். அகாடமிக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, ஆர்ட்ஸுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் அப்புறம் குட் மேனர்ஸ்க்காகவும். எலிட் ஆகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் திசையை காட்டும். பாயிண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா பசங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் யாருக்கும் பிடிக்கல. இது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸோட ஏரியாவுக்கு இன்னும் 10 பசங்க போவாங்க. ஜாலியா போவாங்க, விளையாடி விளையாடி சோர்ந்தும் போவாங்க. அப்புறம் கூடவே கம்ப்ளீட்லி அக்செஸிபிள் கம்ப்யூட்டர் ரூம் இருக்கு, ஜிம் இருக்கு, ஸ்பா இருக்கு, ஃபுட் ஹால் இருக்கு. அதோட ரொம்ப பெரிய லைப்ரரியும் இங்க இருக்கு. This movie is encoded by Toon World for all.me. சுத்தமா இருந்தா அகாடமி கொடுக்கும் ரேட், ஆனா குப்பைய போட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் பாயிண்ட் கட். சோ பசங்களா, தென்காசு அகாடமி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு சார். டெக்னிக்ஸ்க்கு எதுவும் பாயிண்ட் இல்லையா வாத்தியாரே? அதெல்லாம் இருக்கட்டும். டீச்சர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க சொல்றீங்களா பிங்கு அங்கிள்? பிங்கு அங்கிளா? ஷின்சான் அமைதியாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் பிங்கு பிங்கு இல்ல. நான் ஒரு பிரின்சிபல், புரியுதா? அதுக்கு நான் என்ன ஆடவா முடியும்? ஆட மாட்டேன், ஆனா நீ அழுவ. ஏன்னா உன்னோட பாயிண்ட்ஸ் கட் ஆயிடும். பாத்தியா, பாயிண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். அகாடமி தவறான நடத்தைய பொறுத்துக்காது. அப்புறம் தவறான நடக்கிறவங்களுக்கு அவுட்ஸ்மேன் பாடம் கத்து கொடுக்கும். எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? அப்ப நீ என்கிட்ட நல்லா அடிவாங்க போற. எம்எல்ஏ கை வைப்பியா நீ? 2 எலிட் சண்டை போட்டுக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. பாத்தீங்களா அவுட்ஸ்மேனோட வேலைய? அவுட்ஸ்மேனோட பேச்சு கேட்டு 2 பேரும் இம்ப்ரெசிவ் ஆயிட்டாங்க. அப்புறம் நண்பர்களாவும் ஆயிட்டாங்க. சோ எலிட் ஆகிறதுக்கான வழியை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ ஓடணுமா இதுல ஊர்ந்து போகணுமாங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓடுறன்னு சொல்லி எங்கேயும் போய் விழுந்துற